சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள தகவல்களை தான் பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வந்துட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப நம்ம அரசியல் சம்பந்தமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெர்சல் மீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலமா நம்மளுடைய அரசியல் அனுபவங்கள், நாட்டு நடப்புகள், அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் குரலாக அந்த சேனல் ஒலிக்க போகுது. சன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எந்த அளவுக்கு நீங்க ஆதரவும் பேரன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெர்சல் மீடியாவுக்கும் உங்களுடைய அன்பையும் பேராதரவையும் நீங்க தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்து குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். என்ன சார் 12 ராசிக்கும் நல்லாவே சொல்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சில கிரகங்கள் நன்மை செய்து அதையும் சொல்றேன். சனீஸ்வர பகவான் சில நேரத்துல கெடுதல் பண்றார் சில பேர்களுக்கு, அதையும் சொல்றேன். எது எப்படி என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கிட்டு உங்க வேலையை பார்க்கலாம். இதுல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் இருக்கிற இடம் ஒன்றும் பாழா போகாது. அதுக்கு பதிலாக 11ஆம் இடம் அடிபடக்கூடியதா இருக்கிறதுனால நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய முயற்சி பண்றோம், பிரயத்தனம் பண்றோம். ஆனா அதுக்கு தகுந்தபடி பெருசா லாபம் வரலையே இப்படின்னு ஒரு மனச்சங்கடங்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கும். இதே போல கும்பத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி என்பது ஒரு சில விஷயங்களை நீங்க உஷாரா இருக்கணும். எப்படின்னு கேட்டா, இப்பதான் நிறைய பேர் உங்களை தேடுவான். நிறைய பேருக்கு நீங்க தேவைப்படுறவரா இருப்பீங்க. அல்லது உங்களுடைய கருத்துக்கள், அறிவு, திறமை, ஆற்றல் மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற விதத்தில் அமையும். இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் பொருளாக மாற்றுவதற்கு தேவைப்படுகின்ற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அதே போல குரு பார்வை என்பது கோடி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனால் எது எப்படி போனாலும் ஒரு காலகட்டத்தில் விட்டதையெல்லாம் பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு வரும். இந்த குருவின் பார்வையில் ராசி இருக்கிற போது தன்மையாக நடந்து கொள்வது, அறிவாக நடந்து கொள்வது, ஒரு ப்ராக்டிக்கலா நடந்துக்கிறது. ஒரு தொழில் பண்றோம், ஒருத்தட்ட பேசுறோம் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு புரியும், தெரியும். அதன் அடிப்படையில் உங்களை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இதுல 11ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மனைவி, கணவன், குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய உசிதம் ஏற்படும். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு 5ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்தில் குரு இருந்து புதனை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம், அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே பிரமாதமா, கனகச்சிதமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் கொஞ்ச நாளா சட்ட சம்பந்தப்பட்ட விவகாரம், வழக்கு, கோர்ட்டு, ஒரு தொழில் பண்ணும் சரியா வரல, எங்க போனாலும் சிறப்பா அமைய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் மல்லு கட்டிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த 2026 என்பது ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். 2026 பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு புதிய நட்பு, புதிய வரவு, புதிய தொழில், புதிய ஒரு சாவகாசம், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், புதிய அனுகூலத்தை, அனுமானத்தோடு கூடிய அனுகூலங்கள், இதெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய வரதை பார்க்கலாம். இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரனை குரு பார்க்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாகன பிராப்தங்கள் கூடி வரும். நிலம் புலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடம் என்று சொல்றது வீடு வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கூட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரனை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அற்புதங்கள் நிகழக்கூடியதாக இந்த குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்தை விழுகின்ற காரணத்தால் உறுதியாக லாபங்கள் கூடும். உங்க செலவுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம், அதிகாரிகளா வேலை செய்யறவங்க, அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய பெருமை, புகழ், கௌரவம், சுகம், வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப அபரிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கே சொந்த தொழில் சில நேரத்துல சகிக்கிறது இல்லை, வர்றதில்லை. என்ன காரணம்னு கேட்டா, இந்த கும்பத்துல பிறந்தவர்களுக்கு 10ஆம் பாவாதிபதி தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எப்பொழுதுமே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எதிரி கிரகம். மற்றமில்லாமல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனே சில நேரங்கள்ல பாதகாதிபதியாக செயல்படுவார். அந்த அடிப்படையில பார்க்கிற போது
இந்த சொந்த தொழில்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த வருடத்திலே சற்று முன்னேற்றமான பாதைக்கு செல்லலாம். காரணம், இந்த சுக்கிரனையும் செவ்வாயையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற போது வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடத்திலே நீங்கள் தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும், தொடங்குகிற வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இதுபோல ராகு பகவான் ராசியில வீற்றிருப்பது நிறைய பயணங்கள் வரும், கற்பனை வளம் பெருகும், புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பிராக்டிக்கலா வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு பேர் எடுத்துருவாங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் போகலாம், வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும், இல்ல புதிய அணுகுமுறைகளால் புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்ல கேது 7ஆம் இடத்துல இருக்கிறது சில பேரின் மனைவிமார்களுக்கு கைவலி, கால்வலி, முதுகு வலி, பாத வலி, விரல் வலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தளவு வருமானத்திற்கு குறைபாடுகள் இருக்காது, வளர்ச்சிக்கு குறைபாடுகள் இருக்காது. அது சொந்த தொழில் செய்தாலும், வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும், எந்த அடிப்படையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவராக இருந்தாலும் வருமானம் என்பது சிறப்பாக இருக்க போறது உறுதி. மன அமைதி, பிள்ளைகளின் முன்னேற்றம், கணவன் மனைவி குடும்ப அமைதி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகும். கூடவே கொஞ்சம் உடல்நிலை கவனம் வைக்கணும், உஷாரா பொழைச்சிக்கணும், பணத்தை எப்படி வாங்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பல ரூபங்களில் உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 சிறப்பாகவே இருக்கும், குறைகள் எதுவில்லை. கும்பராசி நண்பர்களே, நீங்கள் பார்க்காத ஜோதிடர் கிடையாது, நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கை எப்போ தான் ஒரு நல்ல இடத்துக்கு வரும், எப்போ தான் முன்னேற்றத்தை அடைவோம், எங்கே திரும்பினாலும் அடி வாங்கிட்டு இருக்குமே, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நல்லது நடக்குமா, இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த 2026 பிறக்கின்ற போது என்ன தோணுன்னா, இந்த ஆண்டு சாதகமாக இருக்குமா, இந்த ஆண்டிலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா, நாம் தலை நிமிர்ந்து நடைபெற முடியுமா, செல்வாக்கோடு நடைபெற முடியுமா என்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். முதல்ல ஒரு பார்வை என்னென்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசிநாதன் ராசியை விட்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி விலகுகிறார். ராசியை விட்டு சனி விலகுவதே உங்களுக்கு ஒரு யோகம்தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொண்டீங்க. அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு. பொதுவாக இன்னொரு தத்துவம் இருக்குது. இந்த 7.5 ஆண்டு சனி காலத்தில், 7.5 சனி காலத்தில் இந்த 5 ஆண்டுகளில் இருக்கின்ற நெருக்கடி பார்த்தீங்கன்னா கடைசி 2.5 ஆண்டுகள் இருக்காது. அப்போது அது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது. முதல் சுற்று 7.5 சனி நடைபெறவர்களுக்கு மட்டும்தான் நெருக்கடி, 2வது சுற்று பொங்கு சனியாக இருப்பவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட போவதில்லை. ஆச்சுங்களா? இப்போ கூடுதலாக நன்மைகள் தான் நடக்கும் உங்களுக்கு. அப்படி தான் யோகம் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு சனி தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. யாருடைய வீட்டுக்கு? குருடைய வீட்டுக்கு. அப்போ மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு, பொன்பொருள் சேர்க்கையோடு ஒரு அறிவோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் சங்கடம். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். இப்போ 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது மாதுர்ஸ்தானம். அப்படி பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்படி 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு. அப்போ தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில், ஒழுக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா சுகஸ்தானம் ப்ளஸ் மாதுர்ஸ்தானம் அங்கே சனி பார்க்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அது திடீர் வரவுகளும் இருக்கும், அங்கே திடீர் ஆபத்துகளும் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கு மேலாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னா அதான் எதிர்பார்ப்பீங்க. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, 4ஆம் இடத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, 8ஆம் இடத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சனி பார்க்கின்ற போது கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். தாராளமாக செலவு செய்யக்கூடிய நிலை இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே உயரும். ஒரு விஷயம் இருக்குங்களா? அப்போது 2ஆம் இடத்திற்கு போகின்ற போது இந்த நிலைப்பாடு இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமான விஷயம்தான். இதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்றால், மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அதே மார்ச் மாதம் 17ஆம் தேதி 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார்.
பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது மிக அதிகபட்சமான யோகங்களை வழங்குவார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அங்கே சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திற்கும் சேர்த்து பார்வைகளுக்கும் சேர்த்து 4 விதமான யோகமான பலன்களை குரு வழங்கியாக வேண்டும். அப்போ குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் சாதகமாகும். அந்த நேரத்தில் எங்கெங்க குரு பார்க்குறாருன்னா, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். தந்தையுடைய செல்வாக்கு உயரும். உங்களுக்கு புதிய சொத்து சேரும். புதிய வீடு வாங்க முடியும். புதிய வீட்டில் பால் காய்ச்ச முடியும். புரியுதுங்களா? லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஜென்ம ராசியை குரு பார்க்கிறார். இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? எப்பொழுதெல்லாம் ராசியை குரு பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே உயர ஆரம்பிக்கும். இப்போ நிம்மதி இருக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு தலைமை உணர்வோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கும். குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால். எப்போ? மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல். சரி, ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார் உச்சமாக. அப்போ உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, லாபாதிபதி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தான் உங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வியாபாரம், தொழில் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு அதற்குரிய எல்லாவித சலுகைகளும் கிடைக்கும். புரியுங்களா? அடுத்து 12ஆம் இடத்தை விரய செலவுகள் கட்டுப்படும். அடுத்து 2ஆம் இடத்து குடும்பத்தில் சுபிட்சமான நிலை. எப்போ? மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் சனியுடைய பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு சுபிட்சமான நேரம் போகிறதுனா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரமாக சிம்மத்திற்கு குரு வரார். அது 7ஆம் இடம் உங்களுக்கு. 7ஆம் இடத்துக்கு சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகங்க. அந்த இடத்துக்கே பலன் கொடுப்பார். 7ஆம் இடத்துக்கு வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கம், திருமண வயதினருக்கு மனமாலை ஏறக்கூடிய நிலை, கூட்டு தொழில் லாபம் காணக்கூடிய நிலை, நண்பர்களால் ஆதாயம் காணக்கூடிய நிலை. புரியுங்களா? இதற்கு மேலாக உங்கள் ராசி குரு பார்ப்பார். தனிப்பட்ட செல்வாக்கு என்பது உயரும். உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு யோகமான நிலை தாங்க. ஆண்டு கடைசி எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிடுறேன் ஒன்று. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு கேது வர போறார். உங்கள் ராசியை விட்டு ராகு இறங்க போறார். அது பிறகு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும் பாருங்க. எல்லாரையும் அலட்சியம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையும். வம்பு வழக்கு இல்லாத வாழ்க்கை அமையும். செல்வாக்கான வாழ்க்கை அமையும். 6ஆம் இடத்திற்கு கேது சஞ்சரிக்கின்ற போது, கேது செல்கின்ற போது உங்களுடைய செல்வாக்கு எல்லா வகையிலும் உயரும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருமளவில் சங்கடங்கள் கிடையாது. பெருமளவில் யோகங்கள் தான் சொல்லணும். யோகமான ஆண்டு 2026. நினைத்ததை கூட சாதித்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.